ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் 10th தமிழ் முக்கிய மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஏப்ரல் 15. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் மிக முக்கிய மேற்கோள்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர்? விடை கா. சச்சிதானந்தன். என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரைவிரிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? விடை பாரதியார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர்? விடை இரா. இளங்குமரனார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்றவர் யார்? விடை பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அவர் யார்? விடை தேவநேய பாவனர். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்றவர் யார்? விடை நா. பார்த்தசாரதி. உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர்? விடை தண்டி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர்? விடை அறிஞர் அண்ணா. ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது என்று எழுத்தாளர் வ. ராமசாமி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? விடை மழையும் புயலும். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? விடை முரண்படு மெய்மை. கலப்பில்லாத பொய், இதை டேஸ் என்கிறோம்? விடை சொல் முரண். இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் எனும் பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள காதை எது? விடை காடுகான் காதை. பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்றவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அற்றிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்றவர்? விடை தொல்காப்பியர்.
தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவமே எனும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை கவிமணி தேசிய விநாயகனார். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குத் திகழ்ந்தன் மொழியே என்ற பாடலை எழுதியவர்? விடை கா. நமச்சிவாயர். வாயு வழக்கம் அறிந்து செறிதடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை சிறப்பித்துள்ளவர்? விடை ஔவையார். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் யார்? விடை இளங்கோவடிகள். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடிய புலவர் யார்? விடை பலபட்டடை சொக்கநாத புலவர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கூறும் நூல்? விடை புறநானூறு. இப்பாடலின் ஆசிரியர் வெண்ணிக்குயத்தியார். வழிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் யார்? விடை ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர்? விடை மதுரை இளநாகனார். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர்? விடை தனிநாயக அடிகள். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல்? விடை அகநானூறு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை கவிஞர் கண்ணதாசன். வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைத்திருக்கிறாய் என்றவர் யார்? விடை அப்துல் ரகுமான். விருந்தே புதுமை என்று கூறியவர்? விடை தொல்காப்பியர். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை சிலப்பதிகாரம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை நற்றிணை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மோளார் போல இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை கலிங்கத்து பரணி. காலின் ஏழடி பின் சென்று இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை பொருநராற்றுப் படை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார்? விடை கொன்றை வேந்தன். பலர்புகு வாயில் அடைப்பக் கடவுணர் வருவீர் உள்ளீரோ இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை குறுந்தொகை. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தேறுத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என பாடியவர்? விடை பாரதிதாசன்.
குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புடப்பட்டன்றோ இளன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை புறநானூறு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல். விடை சிறுபானாற்றுப்படை. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல். விடை கம்பராமாயணம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திர அமிழ்தம் இவையாயினும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை புறநானூறு. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைவாளை அடகு வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தான் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என கூறும் நூல் எது? விடை புறநானூறு. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர்? விடை தொல்காப்பியர். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில். இப்பாடலின் ஆசிரியர்? விடை அம்சப்பிரியா. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? விடை சீவளமாறன். மற்றொரு பெயர் அதிவீரராம பாண்டியர். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை விவேக சிந்தாமணி. கரங்கு இசை விழவின் உரந்தை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை அகநானூறு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை முக்கூடற்பள்ளு. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று கூறியவர்? விடை அறிவுமதி. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர்? விடை பாரதியார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை திருவாசகம். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர்? விடை ஸ்டீஃபன் ஹாக்கிங். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவாவியல் நகர்கருவூர் முந்துரை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை அகநானூறு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது என்று கூறியவர்? விடை ஐன்ஸ்டைன். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர்?
விடை ஸ்டீஃபன் ஹாக்கிங். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்று பாடியவர்? விடை பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப் பெற்றவர் யார்? விடை பாரதியார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர்? விடை மனவை முஸ்தப்பா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர்? விடை மூகு ஜகநாதராஜா. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற குறிப்பு காணப்படும் செப்பேடு? விடை சின்னமானூர் செப்பேடு. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர்? விடை பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றவர்? விடை பாரதியார். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறியவர்? விடை குலோத்துங்கன். மாசற விசித்த வார்புற வல்பின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை புறநானூறு. இப்பாடலின் ஆசிரியர் மோசிகீரனார். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று கூறும் நூல்? விடை ஐங்குறு நூறு. ஆழத்து மேல குவளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை மயிலைநாதர் உரை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல்? விடை வெற்றி வேர்க்கை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர்? விடை பாரதியார். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேட்டி நெட்டூறு பண்ணினால் நீதிநூல் திரட்டியே என பாடியவர்? விடை பாரதிதாசன். நீரற வரியா கரகத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய டேஸ் வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது? விடை 11. போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று? விடை பொய்க்கால் குதிரையாட்டம். தகதக தகதக தந்தத தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருகுக என்று பாடியவர்? விடை அருணகிரிநாதர் திருப்புகழ் நூலில். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர்? விடை நா. முத்துச்சாமி கலைஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறார். மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எது? விடை திருக்குறள்.
தோற்பாவை கூத்து பற்றி கூறும் நூல் திருவாசகம் பட்டினத்தார் பாடல். ராசசோழன் தெரு என்பது இன்றும் உள்ள பகுதி எது? விடை மலேசிய தலைநகர் கோலாலம்பூர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர்? விடை பாரதியார். ஓங்கு இரும்பரப்பின் வங்கை ஈட்டத்து தொண்டியோர் எனும் பாடல் இடம்பெற்ற நூல்? விடை சிலப்பதிகாரம். ஊர்கான் கதை. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர்? விடை ம.பொ.சி. வேளாண்மை செழிக்கவும் மானுடன் தழைக்கவும் டேஸ் மாதத்தில் பொன் ஏர் பூட்டுதல் நடத்தப்படும்? விடை சித்திரை மாதம். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை? விடை மெய்கீர்த்தி. காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர், இசை பேரரசி என்று நேரு பெருமகனரால் அழைக்கப்பட்டவர்? விடை எம்.எஸ். சுப்புலட்சுமி. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? விடை ராஜம் கிருஷ்ணன். ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் என்று கூறியவர்? விடை எம்.எஸ். சுப்புலட்சுமி. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்றவர்? விடை கிருஷ்ணம்மாள். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கூறியவர்? விடை கண்ணதாசன். நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே என்றவர்? விடை கம்பன். நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என பாடியவர்? விடை கண்ணதாசன். கூறுவேல் குவைய மோய்ம்பின் தேர்வன் பரிதான் பரம்பு நாடே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை புறநானூறு. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்று கூறியவர்? விடை நாணர்காடன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதிய கவிதை இது? விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆலங்கானத்து அஞ்சுவா இருத்து அரசு பட அமர் உலக்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை மதுரை காஞ்சி. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்குஞ்சு நொன்முறை தொடுப்பது தன்மை யாரும் என்று கூறும் நூல்? விடை தண்டி அலங்காரம். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர்? விடை ஆர்னால்டு. இம்மை செய்து மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்?
விடை புறநானூறு. இப்பாடலின் ஆசிரியர் ஏனிச்சேரி முடமோசியார். ஏர்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகுமறை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர். விடை கவி கா.மு. ஷெரீப். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை ஊன் பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? விடை மதுரை காஞ்சி. செம்மை சான்றா காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர். விடை மாங்குடி மருதனார். அறம் அறங்கண்ட நெறிமான் அவையம் என்று கூறும் நூல்? விடை புறநானூறு. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர். விடை ஆவூர் மூலங்கிழார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எதிலும் செல்லான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல்? விடை புறநானூறு. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறியவர். விடை நக்கீரனார். வாய்மையை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் நூல்? விடை நற்றிணை. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது? விடை சீன நாட்டு தாவோவியம். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று கூறியவர் யார்? விடை பெருங்கடுகோ. சேர அரசர்களின் கொடைப்பதிவு பற்றி கூறும் நூல்? விடை பதிற்று 10. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள்? விடை வள்ளல்கள். கடையெழு வள்ளல்கள் எழுவரின் கொடைப்பெருமை பற்றி கூறும் நூல்? விடை சிறுபானாற்றுப்படை. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தானை பாராட்டியவர்? விடை நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று கூறியவர்? விடை பெரும்பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர்? விடை ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனின் இயல்பு என்றவர்? விடை நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்றவர்? விடை பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர்? விடை பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலைமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர்? விடை கபிலர்.
ஈயாமை இழிவு, இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றெல்லாம் கூறும் நூல். விடை கலித்தொகை. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுவர் யார்? விடை ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். விடை கலித்தொகை. இப்பாடலின் ஆசிரியர் நல்லந்துவனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று கூறும் நூல் எது? விடை நற்றிணை. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? விடை மு. வரததாசனார். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன் என்றவர்? விடை மாப்போசி. நண்பர்களுக்கான கேள்வி. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.